இன்றைய முக்கிய செய்திகள். இந்தியாவை சமாதான தூதராக பயன்படுத்த விரும்பும் ஐரோப்பிய நாடுகள். உக்ரைன் போரை நிறுத்த புதினிடம் பேசுமாறு மோடிக்கு கோரிக்கை. டெல்லியில் காற்று மாசை தடுக்க கோரி இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம். மக்கள் துன்பத்தை பாஜக அரசுகள் வேடிக்கை பார்ப்பதாக சோனியா காந்தி குற்றச்சாட்டு. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபமேற்ற நீதிபதி உத்தரவிட்டதற்கு எதிரான வழக்கு. தமிழ்நாடு அரசின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்றம். எஸ்ஐஆர் பணியில் கூடுதல் பணியாளர்களை நியமிக்க உச்சநீதிமன்றம் அறிவுரை. தனி அதிகாரியை நியமித்து பணிச்சுமை குறித்து ஆய்வு செய்யவும் உத்தரவு. வணக்கம். வணக்கம். ரஷ்ய அதிபர் புதினிடம் உக்ரைன் போரை நிறுத்துவதற்கான அழுத்தத்தை கொடுக்குமாறு பிரதமர் திரு மோடியை ஐரோப்பிய நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. நாட்டோ அமைப்பில் சேர உக்ரைன் முடிவு செய்ததை தொடர்ந்து அந்நாட்டின் மீது ரஷ்யா நடத்தி வரும் போர் 4ஆம் ஆண்டை நெருங்கியுள்ளது. போரை நிறுத்துவதற்கான முயற்சிகளை முன்னெடுத்து வரும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் ரஷ்ய அதிபர் புதினுடனும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியிடமும் தனித்தனியாக பேச்சுவார்த்தை நடத்தினார். அதைத் தொடர்ந்து அமெரிக்கா உருவாக்கிய 28 அம்சங்களுடன் கூடிய போர் நிறுத்த ஒப்பந்தம் ரஷ்யாவுக்கு ஆதரவாக உள்ளதாக ஜெலன்ஸ்கியும் ஐரோப்பிய கூட்டமைப்பும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதையடுத்து போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் மேற்கொள்ள வேண்டிய திருத்தம் குறித்து உக்ரைன் குழுவினரிடம் டிரம்பின் தூதர் ஸ்டீவ் விட்காஃப், டிரம்பின் மருமகன் ஜாரட் குஷ்னர் கடந்த வாரம் அபுதாபியில் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதன் தொடர்ச்சியாக அவர்கள் ரஷ்ய அதிபர் புதினை மாஸ்கோவில் நேற்று சந்தித்து நடத்திய பேச்சுவார்த்தையில் சுமூக முடிவு எட்டப்படவில்லை. இதனால் சமாதான முயற்சியில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் அமெரிக்க குழுவினர் உக்ரைன் தூதுக்குழுவை இன்று மீண்டும் சந்திக்க உள்ளனர். அமெரிக்கா நடத்தி வரும் பேச்சுவார்த்தையில் ஏற்பட்டுள்ள குழப்பம் குறித்து நியூயார்க்கில் செய்தியாளர்களிடம் பேசிய ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாவது தள்ளி போவதாக கூறினார். இதனிடையே உக்ரைன் போர் தொடங்கிய பிறகு முதல் முறையாக ரஷ்ய அதிபர் புதின் இன்று மாலை இந்தியா வருகிறார். 2 நாள் பயணமாக டெல்லி வரும் அவர் பிரதமர் திரு மோடியை சந்தித்து பேசவுள்ளார். அப்போது இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்புத்துறை, அணுசக்தி துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. இந்நிலையில் புதினுடன் நடைபெறும் சந்திப்பின் போது தங்களுக்கு அச்சுறுத்தலாக உள்ள உக்ரைன் போரை நிறுத்துவது குறித்து திரு மோடி அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று ஐரோப்பிய நாடுகள் தங்கள் நாட்டு தூதர்கள் மூலம் இந்திய அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளனர். உக்ரைன் போர் தொடங்கிய நேரத்தில் ரஷ்யாவின் நடவடிக்கைகளை கண்டிக்குமாறு கூறிய ஐரோப்பிய நாடுகள் தற்போது போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இந்தியாவை சமாதான தூதராக பயன்படுத்த முயற்சிப்பதாக அரசியல் பார்வையாளர்கள் தெரிவித்துள்ளனர். டெல்லியில் அதிகரித்து வரும் காற்று மாசை தடுக்க கோரி நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் முகக்கவசம் அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தலைநகரில் தொடர்ந்து அதிகரிக்கும் காற்று மாசுபாட்டால் மூச்சு திணறல், சுவாச கோளாறு உள்ளிட்ட பிரச்சனைகளால் மக்கள் அவதிப்படுகின்றனர். இந்த விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் சார்பில் நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. மத்திய பாஜக அரசு காற்று மாசுபாட்டை தடுக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டிய இந்தியா கூட்டணி கட்சிகள் இன்று போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்திருந்தன. அதன்படி நாடாளுமன்ற வளாகத்தில் முகக்கவசம் அணிந்து கூடிய இந்தியா கூட்டணி கட்சிகளின் எம்பிக்கள் டெல்லி பாஜக அரசையும் மத்திய அரசையும் கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் திருமதி சோனியா காந்தி, மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, திருமதி பிரியங்கா காந்தி, திமுக எம்பி திரு TR பாலு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி சோனியா காந்தி காற்று மாசுபாட்டை தடுக்க வேண்டிய மத்திய மாநில அரசுகள் வேடிக்கை பார்ப்பதாக குற்றம் சாட்டினார். सरकार की जिम्मेदारी बनती है कि वे कुछ करें. छोटे छोटे बच्चे धमा वाले मर रहे हैं, बुजुर्ग लोग मैं जैसी बहुत सारे हैं, उनके लिए भी मुश्किल है. மத்திய அரசுக்கு எதிரான பதாகைகளை கையில் ஏந்தியிருந்த எதிர்க்கட்சி எம்பிக்கள் மக்கள் பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் பேச மத்திய பாஜக அரசு அனுமதி வழங்குவதில்லை என்று கூறினர். SIR, புதிய தொழிலாளர் நலச்சட்டம் ஆகியவை குறித்தும் விவாதிக்க மோடி அரசு அஞ்சுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். இதனிடையே நாடாளுமன்ற வளாகத்தில் பதாகைகளை ஏந்தி பேரணியாக சென்ற மேற்கு வங்க மாநில எம்பிக்கள் மாநில அரசுகளுக்கு வழங்க வேண்டிய நிதியை மத்திய பாஜக அரசு முடக்கி வைத்துள்ளதாக சாடினர். காந்தி சிலை அருகே ஆர்ப்பாட்டம் நடத்திய அவர்கள் மேற்கு வங்கத்திற்கான நிதியை உடனே விடுவிக்க வலியுறுத்தினர்.
இந்நிலையில் மக்களவையில் கடந்த திங்களன்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த சுகாதார பாதுகாப்பு மற்றும் தேசிய பாதுகாப்பு மசோதா இன்று விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கில் தமிழ்நாடு அரசின் மேல்முறையீட்டு மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள பிள்ளையார் கோயில் அருகே கார்த்திகை தீபம் ஏற்றுவது வழக்கம். ஆனால் மலை உச்சியில் உள்ள தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி திரு சுவாமிநாதன் உத்தரவிட்டார். அது தொடர்பாக கோயில் நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி மனுதாரர் திரு ராம ரவிக்குமார் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி திரு சுவாமிநாதன் CISF எனப்படும் மத்திய தொழிலக பாதுகாப்பு படை பாதுகாப்புடன் சென்று திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தூணில் தீபம் ஏற்ற மனுதாரருக்கு உத்தரவிட்டார். இதற்கிடையே திருப்பரங்குன்றம் மலைப்பகுதியில் 144 தடை உத்தரவை மதுரை மாநகர காவல் ஆணையர் பிறப்பித்தார். இதனால் CISF பாதுகாப்புடன் வந்த மனுதாரரை போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதனால் போலீசாருக்கும் மனுதாரருடன் வந்த இந்து முன்னணி அமைப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இந்த போராட்டத்தில் போலீசாருக்கு காயங்கள் ஏற்பட்டன. இதற்கிடையே நீதிபதி திரு சுவாமிநாதனின் உத்தரவுக்கு எதிராக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு அவசர வழக்காக இன்று நீதிபதிகள் திரு ஜெயச்சந்திரன், திரு கே ராமகிருஷ்ணன் ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது வாதிட்ட தமிழ்நாடு அரசின் கூடுதல் அட்வொகேட் ஜெனரல் திரு வீரா கதிரவன், நீதிபதி திரு சுவாமிநாதனின் செயல்பாட்டால் தமிழ்நாட்டின் மத நல்லிணக்கம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். நீதிபதிகள் மாண்புடன் செயல்பட வேண்டும் என்றும் சட்டம் ஒழுங்கு விவகாரத்தில் நீதிபதிகள் தலையிடக்கூடாது என்றும் அவர் தெரிவித்தார். மனுதாரர் 10 நபர்களோடு இணைந்து மலை உச்சியில் உள்ள தூணில் தீபமேற்ற நீதிபதி திரு சுவாமிநாதன் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் மனுதாரர் பெரும் கூட்டத்தோடு சென்று சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தியுள்ளதால் அவர் மீதே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எடுக்கப்பட வேண்டும் என அரசு வழக்கறிஞர் வலியுறுத்தினார். நீதிபதி உத்தரவால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டுள்ளதாகவும் பேரிகார்டுகள் உடைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். உயர்நீதிமன்றத்திற்கு பாதுகாப்பு வழங்குவதே CISF-இன் பணி என்றும் அதனை தாண்டி அல்ல என்றும் திரு வீரா கதிரவன் தெரிவித்தார். 1862ஆம் ஆண்டிலிருந்தே மலை உச்சியில் உள்ள தூணில் தீபம் ஏற்றப்படுவதில்லை என்றும் இல்லாத ஒரு விஷயத்தை உடனே நடைமுறைப்படுத்த உத்தரவிட தேவையில்லை என்றும் மேல்முறையீடு செய்ய 30 நாட்கள் அவகாசம் இருக்கும்போது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தது ஏன் என்றும் தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் கேள்வி எழுப்பினார். நீதிமன்ற உத்தரவை பின்பற்றவில்லை என்று கூறி அவமதிப்பு வழக்கு தொடர்ந்த பிறகு உடனே அதில் மாற்று உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்று அவர் கூறினார். ஆனால் அதிகார வரம்பை மீறி நீதிபதி திரு சுவாமிநாதனின் செயல்பாடு உள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் மத நல்லிணக்கம் என்பது இருதரப்பும் இணைந்து இணக்கமாக செயல்படுவதுதான் என குறிப்பிட்டனர். தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய 30 நாட்கள் அவகாசம் உள்ளபோது உடனடியாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தது ஏன் என மனுதாரருக்கு நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்தனர். பின்னர் உத்தரவு பிறப்பித்த நீதிபதிகள் தனி நீதிபதியின் உத்தரவில் தவறு இருப்பதாக தெரியவில்லை என்றும் மத்திய தொழில் பாதுகாப்பு படை பாதுகாப்புக்கு உத்தரவிட்டது சரிதான் என்றும் கூறி தமிழ்நாடு அரசின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தனர். சென்னை, கோவை, தூத்துக்குடி உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தீவிரமடைந்துள்ள வடகிழக்கு பருவமழையால் மாநிலம் முழுவதும் பரவலாக ஒரு வாரத்திற்கு மேலாக மழை பெய்து வருகிறது. சென்னையில் 5 நாட்களுக்கு பிறகு இன்று காலையில் சூரியன் தென்பட்ட நிலையில் சிறிது நேரத்திற்குள்ளாகவே வானிலை மாறி மீண்டும் கருமேகங்கள் சூழ்ந்து கோடம்பாக்கம், கிண்டி, சைதாப்பேட்டை, அடையாறு, வேளச்சேரி, திருவொற்றியூர் உள்ளிட்ட இடங்களிலும் பல்லாவரம், குரோம்பேட்டை, தாம்பரம் போன்ற புறநகர் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்தது. பொன்னேரியில் கனமழையும், செய்யாறு, வாழப்பாடியில் விட்டுவிட்டு பலத்த மழையும் பொழிந்தது. ஆரணி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக ஆண்டார்மடம் தரைப்பாலம் நடப்பாண்டில் 2வது முறையாக அடித்துச் செல்லப்பட்டு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானலில் 3வது நாளாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் வில்பட்டி சாலை, வில்பட்டி புலியூர் சாலை உள்ளிட்ட இடங்களில் ஆங்காங்கே சிறிய அளவில் மண் சரிவு ஏற்பட்டது. இந்நிலையில் வலு குறைந்த டிட்வா புயல் தற்போது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வட தமிழக பகுதிகளில் நிலவி வருவதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், வேலூர், ராணிப்பேட்டை,
திருவண்ணாமலை, கோவை, நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் இன்றும், நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது வரை தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 10% கூடுதலாகவும், சென்னையில் 1% கூடுதலாகவும் பெய்துள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. எஸ்ஐஆர் பணியில் ஈடுபட்டுள்ள பிஎல்ஓக்களின் பணிச்சுமையை குறைக்கும் வகையில் கூடுதல் பணியாளர்களை பணியமர்த்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எஸ்ஐஆர் நடவடிக்கைகளில் பிஎல்ஓக்களின் மீது எடுக்கப்படும் நடவடிக்கைகளை எதிர்த்தும், அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பிஎல்ஓக்களாக பணியாற்றுவதால் மாணவர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் தொடரப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் இன்று நடைபெற்றது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வில் நடைபெற்ற விசாரணையில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் திரு கபில் சிபில், பிஎல்ஓக்கள் பலர் வாக்காளர் பற்றிய விவரங்கள் முழுமையாக நிரப்பப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்க்க கூட தெரியாமல் பதிவேற்றம் செய்வதாக கூறினார். உத்தரப்பிரதேசத்தில் 50 பிஎல்ஓக்கள் மீது வழக்கு தொடரப்பட்டு மிரட்டலுக்கு ஆளாகியிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். எஸ்ஐஆர் பணிகளால் நாடு முழுவதும் பிஎல்ஓக்கள் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகி தவித்து வருவதாகவும், திருமணம் நிச்சயிக்கப்பட்ட ஒருவருக்கு விடுப்பு வழங்க மறுத்ததால் அவர் தற்கொலை செய்து கொண்டதாகவும் மூத்த வழக்கறிஞர் திரு கோபால் சங்கர் நாராயணன் கூறினார். இதையடுத்து இவ்வழக்கில் உத்தரவு பிறப்பித்த தலைமை நீதிபதி அமர்வு, எஸ்ஐஆர் பணிகளை மேற்கொள்வது மாநில அரசுகள் மற்றும் அரசு ஊழியர்களது கடமை என்று தெரிவித்தனர். ஒருவேளை எஸ்ஐஆர் பணியில் ஈடுபடுவோர் பணி அழுத்தம் காரணமாக மன உளைச்சலுக்கு ஆளானால் மாநில அரசுகள் கூடுதல் ஊழியர்களை நியமிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறிய நீதிபதிகள், எஸ்ஐஆர் பணியில் ஈடுபட்டுள்ள அலுவலர்கள் பணிச்சுமையால் பாதிக்கப்படுவதாக கூறினால் அவர்களை விடுவித்து வேறு அலுவலர்களை நியமிக்குமாறு தெரிவித்ததுடன், கர்ப்பிணி பெண்கள் உள்ளிட்டவர்களை எஸ்ஐஆர் பணிக்கு அனுப்புவதை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தினர். பிஎல்ஓக்கள் பணிகளை ஆய்வு செய்து பணிச்சுமையை குறைக்க தனியாக ஒரு அதிகாரியை நியமிக்கவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இனி வருவது செய்தி துளிகள். இந்திய கடற்படை தினத்தையொட்டி சென்னை போர் நினைவு சின்னத்தில் ராணுவத்தின் தெற்கு பகுதி தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் வி ஸ்ரீஹரியும் கடற்படை அதிகாரிகளும் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். இதில் முன்னாள் கடற்படை வீரர்கள், போரில் உயிர் நீத்தவர்களின் குடும்பத்தினரும் பங்கேற்றனர். 1971ஆம் ஆண்டு நடந்த போரின் போது ஆபரேஷன் ட்ரைடன்ட் நடவடிக்கையின் கீழ் கராச்சி துறைமுகத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் பாகிஸ்தான் போர் கப்பல்கள் மூழ்கடிக்கப்பட்டதை கொண்டாடும் வகையில் டிசம்பர் 4ஆம் தேதியன்று தேசிய கடற்படை தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. டிட்வா புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள இலங்கைக்கு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் உத்தரவின் பேரில் 10,000க்கும் மேற்பட்ட வேட்டி, சேலை, போர்வைகள் அடங்கிய நிவாரணப் பொருட்கள் சென்னையிலிருந்து அனுப்பப்பட்டன. சென்னை அண்ணா சாலையிலிருந்து கனரக வாகனங்கள் மூலம் துறைமுகத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட நிவாரணப் பொருட்கள் அங்கிருந்து கப்பல் மூலமாக அனுப்பப்பட்டன. தமிழ்நாட்டில் மே மாதம் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் 234 தொகுதிகளுக்கு தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் மற்றும் உதவி அலுவலர்களை தேர்தல் ஆணையம் நியமித்து உத்தரவிட்டுள்ளது. 234 தேர்தல் நடத்தும் அலுவலர்களும் ஒரு தொகுதிக்கு குறைந்தபட்சம் 2 பேர் முதல் அதிகபட்சம் 4 பேர் என உதவி தேர்தல் அலுவலர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். நாடு முழுவதும் இண்டிகோ நிறுவனத்தின் 300க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் ஆயிரக்கணக்கான பயணிகள் 2வது நாளாக இன்றும் பாதிக்கப்பட்டுள்ளனர். பல விமானங்கள் பல மணி நேரம் தாமதமாக புறப்பட்டு சென்றன. இதனால் மும்பை, டெல்லி உள்ளிட்ட நகரங்களில் அந்த விமான நிறுவன ஊழியர்களுடன் பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சென்னையில் இன்று காலை 8 மணி வரையான 12 மணி நேரத்தில் 39 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் 2300 விமானங்களை இயக்கி வரும் இண்டிகோ நிறுவனத்தில் விமானிகள் மற்றும் ஊழியர்கள் பற்றாக்குறையே இந்த பிரச்சினைக்கு காரணம் என்று கூறப்படுகிறது. ஒடிஷா மாநிலம் பூரி கடற்கரையில் மணல் சிற்ப கலைஞர் மனஸ்குமார் சாஹூ இந்தியாவுக்கு வரும் ரஷ்ய அதிபர் புதினை வரவேற்கும் வகையில் இன்று அனிமேஷன் முறையில் ஒரு மணல் சிற்பத்தை உருவாக்கி ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளார். கோவையை சேர்ந்த ஆடை வடிவமைப்பாளர் திருமதி சோனியா தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளை இணைத்து மணப்பெண்ணுக்கான பிளவுஸ்களை தயாரித்துள்ளார். தங்க நகைகளுடன் கூடிய பிளவுஸ் மதிப்பு 78 லட்சம் ரூபாய். வெள்ளி நகைகள் இணைக்கப்பட்ட பிளவுஸ் தயாரிக்க 10 லட்சம் ரூபாய் செலவானதாக அவர் தெரிவித்தார். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சேலம் கோட்டை மைதானத்தில் போராட்டம் நடத்திய நூற்றுக்கணக்கான அரசு ஊழியர்கள் கைது செய்யப்பட்டனர். காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவது உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவையிலும் கள்ளக்குறிச்சியிலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையம் அருகிலும் மயிலாடுதுறை ஆர்ப்பாட்டம் நடத்திய அரசு ஊழியர்களும் கைது செய்யப்பட்டனர்.
பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் AVM சரவணன் சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 86. நடிகர் ரஜினிகாந்த் நடித்த முரட்டு காளை, சிவாஜி உள்ளிட்ட பல வெற்றி படங்கள், விருது பெற்ற சம்சாரம் அது மின்சாரம் உள்ளிட்ட பல படங்களை அவரது நிறுவனம் தயாரித்துள்ளது. வடபழனியில் AVM ஸ்டுடியோவில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தினார். நடிகர்கள் ரஜினிகாந்த், சிவகுமார், சூர்யா, இயக்குனர் பாக்யராஜ் உள்ளிட்ட திரை பிரபலங்கள் பலரும் அவருக்கு அஞ்சலி செலுத்தினர். மிகப்பெரிய மனிதர், ஒரு ஜென்டில்மேன் அப்படின்னா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வந்து சரவணன் சார் அவருக்கு. எப்பவும் வெள்ளை ட்ரெஸ் போடுவாங்க, அதே மாதிரி அவருடைய உள்ளமும் வந்து அவ்வளோ வெள்ளையாக இருக்கும். சினிமா வந்து உசுருக்கு உசுராக நேசித்தவர். பொதுமக்களின் அஞ்சலிக்கு பிறகு வடபழனியில் உள்ள AVM மின் மயானத்திற்கு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்ட அவரது உடல் இறுதிச் சடங்குகளுக்கு பிறகு தகனம் செய்யப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் நடத்தப்பட்ட தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வில் சேலம் மாவட்டம் ஜலகண்டாபுரம் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் தொடர்ந்து 4வது ஆண்டாக மாநில அளவில் சிறப்பிடம் பெற்று சாதனை படைத்துள்ளனர். நான் தமிழ் மொழி இலக்கிய திறனாய்வு தேர்வில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்று ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கேன். எங்க ஸ்கூல்ல இருந்து நாங்கள் 64 பேர் தேர்ச்சி பெற்று மாநில அளவில் சாதனை படைச்சிருக்கோம். வெற்றி பெற்ற 64 மாணவிகளுக்கும் மாதந்தோறும் கல்வி உதவித்தொகையாக 1500 வீதம் 2 ஆண்டுகளுக்கு 33,000 ரூபாய் வழங்கப்பட உள்ளது. கடந்த அக்டோபர் மாதம் நடத்தப்பட்ட இந்த தேர்வை அரசு உதவி பெறும் பள்ளி மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த 11ஆம் வகுப்பு மாணவர்கள் உட்பட 2,70,508 பேர் எழுதினர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் கார்த்திகை மகாதீப நிகழ்ச்சி நிறைவு பெற்ற நிலையில் கிரிவல பாதையில் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களுக்கு அம்மாவட்ட ஆட்சியர் திரு தர்பகராஜ் கையெடுத்து வணங்கி நன்றி தெரிவித்தார். கிரிவல பாதை, மாடவீதி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பக்தர்கள் விட்டுச் சென்ற 250 டன் குப்பைகளை தூய்மை பணியாளர்கள் அகற்றியுள்ளனர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 159 புள்ளிகள் அதிகரித்து 85,265 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிஃப்டி 48 புள்ளிகள் உயர்ந்து 26,034 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் சரிந்து ஒரு சவரன் 96,160 ரூபாயாகவும் ஒரு கிராம் 12,020 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து 1 கிராம் 200 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ரஷ்ய அதிபர் புதினிடம் உக்ரைன் போரை நிறுத்துவதற்கான அழுத்தத்தை கொடுக்குமாறு பிரதமர் மோடியை ஐரோப்பிய நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. டெல்லியில் அதிகரித்து வரும் காற்று மாசை தடுக்க கோரி நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கில் தமிழ்நாடு அரசின் மேல்முறையீட்டு மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.